ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. வபஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமலான் மாலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதை எண்ணி மகிழ்ச்சியுறுகிறேன். அன்புள்ள சகோதரிகளே, தினமும் இந்த நேரத்தில் பல பயனுள்ள தகவல்களை இஸ்லாமிய பார்வையில் அறிந்து வருகிற நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால் சகோதரிகளே, இறைவனிடத்தில் அன்பை பெற்று தருகிற, இறைவனுடைய அருளை பெற்று தருகிற அதே வேளையில் ஒவ்வொருவரும் தம்முடைய குடும்ப வாழ்வில் மிக சிறந்த எல்லையற்ற மகிழ்ச்சியை பெறுவதற்குண்டான ஒரு வழி. அது என்ன வழி என்று சொன்னால், உறவினர்களை பேணுவது. சொந்த பந்தம், உறவினர்கள், இரத்த பந்தம், இப்படி நம்மோடு நம்முடைய கணவரோடு தொடர்புடைய உறவினர்கள் இருக்கிறார்களா இல்லையா, இவர்களோடு சேர்ந்து வாழ்வதை பற்றி இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களெல்லாம் இஸ்லாமிய தாய்மார்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உண்மையிலேயே ஒரு மிக பெரும் பொறுப்பை சார்ந்திருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் மற்ற பெண்களைப் போலல்ல. மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்ல வருவது இதுதான். கொள்கையில் இருக்கிற நீங்கள், மார்க்கத்தில் இருக்கிற நீங்கள் எல்லா விஷயத்திலும் எல்லா துறைகளிலும் மற்ற பெண்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் வாழ வேண்டும். அப்படி மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டியதில் முக்கியமான ஒரு அம்சம் இந்த உறவுகளை பேணுவது. இன்றைக்கு பார்க்கலாம், எந்த குடும்பத்திலும் இன்றைக்கு சொந்த சண்டைகள் இல்லாமல் இல்லை சகோதரிகளே. சொந்த பந்தங்களுக்கு இடையில் வருகிற சண்டை இருக்கிறதே சுப்ஹானல்லாஹ், ஒரு குடும்பத்தில் கூட இல்லை என்று நீங்கள் சொல்லவே முடியாது. இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கே தெரியும். நீங்கள் சற்று கற்பனை செய்து சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் மனசு திரையில் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். ஆமாம், நான் என் மாமியோட சண்டை போட்டிருக்கிறேன், நான் என் அண்ணனோட சண்டை போட்டிருக்கிறேன், நான் என் பெரியப்பாவோட சண்டை போட்டிருக்கிறேன், நான் என் மச்சியோட சண்டை போட்டிருக்கிறேன் என்று நீங்கள் யாரையாவது உங்களுடைய மனத்திரையில் கொண்டு வர முடியும். அந்த அளவிற்கு சண்டை போடுகிறீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்டவருக்கும் சண்டை வந்து விட்டது என்று சொன்னால், சண்டை வந்து அவருடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் எந்த விதத்திலும் உறவே இல்லாத வண்ணம், பேச்சுவார்த்தை இருக்காது, கொடுக்கல் வாங்கல் இருக்காது. இந்த வீட்டு நிகழ்ச்சிக்கு அவங்க வர மாட்டாங்க, அந்த வீட்டு நிகழ்ச்சிக்கு இவங்க போக மாட்டாங்க. முற்றிலும் ஒரு பெரும் எதிரிகளை போன்று நீங்கள் இருக்கிறீர்கள் சகோதரிகள். யாரு? ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்களாக இருப்பார்கள், ஒரே தாய் பிள்ளையாக இருப்பார்கள், இப்படித்தானே? ஒரே சொந்த பந்தங்களாக, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக, வாப்பாவுடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளாகவோ உம்மாவோடு பிறந்தவருடைய பிள்ளைகளாகவோ இருப்போம், நெருங்கிய சொந்தமாக இருப்போம். ஆனால் என்றைக்காவது ஏதாவது ஒரு சுபகாரியத்தில் அவர்கள் நம்மை மதிக்கவில்லை என்றோ, அந்த வீட்டு விருந்துக்கு நம்மை அழைக்கவில்லை என்றோ, நம்மை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை என்று சொல்லி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி என்ன பண்ணிடுறோம், ஒரு பெரும் சண்டைகளை போட்டு விடுகிறோம் சகோதரிகளை. இப்படி நாம் சண்டை போடுவது எந்த அளவிற்கு ஒரு பெரும் பாதிப்பினை ஏற்படுத்துகிறது என்றால், அவர்கள் வீட்டு சந்ததிகள் இவர்களோடு பேசுவதில்லை, இவர்கள் வீட்டு சந்ததிகள் அவர்களோடு பேசுவதில்லை, இவர்களுடைய நிகழ்ச்சிக்கு இவர்கள் வருவதில்லை, இவர்கள் வீட்டு காரியங்களுக்கு அவர்கள் வருவதில்லை. ஏதோ ஒரு அந்நியத்தனமாக ஒரு மிக பெரும் சண்டைகளை போட்டுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை வீணாய் கழித்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரிகளே, நன்றாக புரிந்து, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிற அந்த அடிப்படைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிற வழிமுறைகளையும் நீங்கள் பேணி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை உண்மையிலேயே இன்பமாக இருக்கும் சகோதரிகளே. பொதுவாக மூமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல சோதனைகள் வரும் என்பது உண்மை என்றாலும், இந்த துனியா மூமினை பொறுத்தவரை ஒரு சிறைச்சாலைக்கு ஒப்பானது என்பதெல்லாம் உண்மையே என்றாலும் கூட சகோதரிகளே, இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் பேணி வாழ்ந்தால் உங்களுக்கும் உங்களை சார்ந்த மக்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு தருகிறது. அதில் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்கணுன்ற ஒரு விஷயங்களை எல்லாம் முன்னே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போது உறவினர்களை பாருங்கள், எந்த அளவிற்கு உறவுகளை இஸ்லாமிய மார்க்கம் பேண சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்லுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத்த காத்திஉன். ஒரு வரியில் சொல்லுகிறார்கள், ஒரு செய்தி. எப்படி? லா யதுகுலுல் ஜன்னத்த காத்திஉன், நிச்சயமாக இரத்த பந்தங்களை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரிகள். என்ன அர்த்தம் இதுக்கு?
சொந்த பந்தம் இருக்கும். அம்மாவோடு பிறந்தவர்கள், பாப்பாவோடு பிறந்தவர்கள், ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், தாய் வழி சகோதரர்கள், தந்தை வழி சகோதரர்கள், அந்த மாதிரி மாமன் மச்சான் என்று எத்தனை உறவுகள் இருக்கிறதோ இத்தனை உறவுகளோடும் சேர்ந்து வாழ்ந்து நாம் ஒரு சந்தோஷமாக கழிக்க வேண்டிய நாம் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அவர்களையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அவர்களையெல்லாம் நாம் துண்டித்து வாழ்ந்தால் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு. சாதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, இந்த சொந்த பந்தத்தை துண்டிப்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். சகோதரிகளே பாருங்கள், இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறவுகளை துண்டிப்பவனுக்கும் அக்கிரம் செய்பவனுக்கும் தான் மிக பெரும் தண்டனையை கொடுப்பான். அஹ்மது என்கிற ஹதீஸ் நூலில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்னது? மறுமை நாளில் இந்த சொந்த பந்தத்தை துண்டித்து வாழ்பவனுக்கும் இந்த உலகத்திலே அநியாயம் செய்து வாழ்கிறானே, அடுத்தவர் பொருளை அபகரிப்பது, அடுத்தவருடைய சொத்தை பறிப்பது, அடுத்தவர்களுக்கு சொந்தமான இந்த ப்ராப்பர்ட்டிஸை தன்னகப்படுத்துவது, அக்கிரமம் செய்து தன்னிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அநியாயம் செய்து அத்துமீறுவது, இப்படி செய்யக்கூடியதும் தன்னுடைய சொந்த பந்தங்களை, உறவுகளை, இரத்த பந்தங்களை பேணாமல் துண்டித்து வாழ்பவனையும் அவனுக்குத்தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், மறுமையில் ஒரு பெரும் வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு சொந்த பந்தத்தை பேணி வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பேணுகிறோமா சகோதரிகளே? இன்றைக்கு உங்களுடைய சொந்த பந்தங்களையும் இரத்த பந்தங்களையும் பேண வேண்டிய முறைப்படி நீங்கள் பேணுகிறீர்களா என்றால் இல்லை. எந்த அளவிற்கு நீங்கள் இந்த சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்வதில் அக்கறை செலுத்துகிறீர்கள் என்றால், உங்கள் வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள் கூட, நீங்கள் பெற்ற பிள்ளைகள், உங்கள் வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள் கூட உங்களுடைய சண்டைக்கார வீட்டிற்கு சென்று விட்டால் அவர்களையும் நீங்கள் அடிக்கிறீர்கள். யார? நான் பெத்த புள்ள, இப்போ நமக்கும் நம்மளுடைய கணவருடைய தம்பின்னு தங்கச்சின்னு வைங்க, அதாவது நம்முடைய மச்சி, அதாவது இந்த குழந்தைக்கு மாமின்னு வைங்க. இந்த குழந்தை தன்னுடைய சொந்த இந்த மாமி வீட்டிற்கு செல்வதை கூட நீங்கள் அங்கீகரிப்பதில்லை. ஏன்னா எனக்கு அவளுக்கு சொன்னால் நீ எப்படி போகலான்னு சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? இது எவ்வளோ பெரிய தீமை தெரியுமா? உங்களுக்கு இதனுடைய விளைவு தெரியவில்லை. இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய சுயநலத்திற்காக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கோபத்தையும் தாபத்தையும் தணிப்பதற்காக வேண்டி, உங்களுக்கு ஏற்படுகிற அந்த ஆத்திரத்தை நீங்கள் காட்டு என்பதற்காக வேண்டி நீங்களும் அவர்களோடு சண்டையிட்டு அவர்களை ஒதுக்குவதும் அவர்களை விட்டு வெறுத்து வாழ்வதோடு மட்டுமில்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உபதேசிக்கிறீர்கள். இது யாருடைய செயல் தெரியுமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஐயாமுல் ஜாஹிலியா என்று வரலாறு சொல்லுகிறதே, இருண்ட காலம் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கால மக்களிடத்திலே தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக வருவதற்கு முன்னர் வரை அந்த சமுதாயம் எவ்வளோ மோசமாக சீரழிவில் இருந்ததோ அந்த காலத்தை தான் வரலாற்றில் என்னவென்று குறிப்பிடுவார்கள்? ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த அறியாமை கால மக்கள் இப்படித்தான் செய்வார்களாம். ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், அறியாமை காலத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு தந்தை அவருக்கும் அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அல்லது அவனுடைய சொந்தக்காரனுக்கும் ஒரு சண்டை இருக்கும். என்ன சண்டை? அவனுடைய வேலியில், அவனுடைய இந்த வேலின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருக்கும். அந்த தோட்டத்திற்குள்ள இவனுடைய மாடோ ஒட்டகமோ போய் மேய்ந்து விட்டதுன்னு சொன்னால் இதற்காக சண்டை ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னர் வரை அந்த சமுதாயத்தை ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம்னு சொல்கிறாங்களே, அது ஏன் எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். 2 பேர் இருப்பாங்க, அண்ணன் தம்பியாகவோ அல்லது மாமன் மச்சானாகவோ ஏதாவது ஒரு உறவு அவர்களுக்கு இடையில் இருக்கும் சகோதரிகள். இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவருடைய வீட்டில் இந்த பக்கத்தில் இருப்பார் அல்லது தெருவில் இருப்பார், ஆனால் இவன் சொந்தக்காரனாக இருப்பான். இவன் வீட்டு மாடு இவன் தோட்டத்தில் போய் மேய்ஞ்சிருச்சுன்னு வைங்க, இது சண்டை ஆரம்பிக்கும். சண்டை ஆரம்பிக்கிறது எதுக்காக? இவன் வீட்டு வேலியில், இவன் வீட்டு தோட்டத்தில் அடுத்தவன் வீட்டு மாடு அல்லது ஏதாவது ஒரு பிராணி, அந்த பிராணிக்கு அறிவு இருக்குமா? அது நான் தெரிந்தால் போகுது. அதாவது இந்த பிராணிக்கும் ஆடு மாடுகளுக்கெல்லாம் அறிவு இருக்கிறதா? இல்லை. ஆனால் அறிவில்லாத ஆடு மாடு செய்து விட்டதை என்று தெரியாமல் இவன் விட்டு போவதை விட்டு கொடுப்பதை விட்டு என் வீட்டில் எப்படிரா மாடு வரலாம், என் வீட்டில் எப்படிரா ஒட்டகம் வரலாம் என்று சொல்லி சண்டை ஆரம்பிக்கும். சண்டை ஆரம்பித்து பெரிய சண்டைனா நீங்கள் போடுற மாதிரி கிடையாது, நல்ல கை கலப்புலாம் ஆகி ஒரு போரே வர மாதிரி. அது எப்படி சகாபுகள் சொன்னாங்கன்னா, கன்னஹு யூக்கி உபைனஹுமா ஹர்புன், இந்த சிறிய விஷயம் அவ்விருவருக்கும் இடையில் ஒரு பெரும் போரையே உண்டாக்கிவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சண்டை போட்டுவாங்க. சண்டை போடுவதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அந்த சண்டை வந்துச்சோ அன்னையோட ஸ்டாப். இவன் வீட்டுக்கு அவன் போக மாட்டான், அவன் வீட்டுக்கு அவன் போக மாட்டான், எங்கே இவனை பார்த்தாலும் சண்டை. எப்படி தெரியுமா சண்டை? இவனுடைய வம்சாவளி இருக்குமே, இப்போ இவன் இருப்பான், இவனோட தாய்ப்பிள்ளை, இவனுடைய சொந்த சகோதரர்கள் இந்த பக்கம் இருப்பாங்க, அவனுடைய சொந்த சகோதரன் அந்த பக்கம் இருப்பாங்க. இவனை பார்த்தாலும் சண்டை, இவன் வீட்டுக்காரன் அவன் வீட்டுக்காரனை பார்த்தாலும் சண்டை, அவன் வீட்டுக்காரன் இவன் வீட்டுக்காரனை பார்த்தாலும் சண்டை. எதுக்காக? இவன் வீட்டு வேலியில் இவன் மாடு உள்ளே புரிந்ததுக்காக. இது மட்டும் இல்லைம்மா, இன்னும் என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் மரணிக்கும் போது, யாருக்கு சண்டையை ஏற்படுத்தினானோ அவன் மரணிக்கும் போது தன்னுடைய வாரிசு இடத்துல சொல்லிட்டு போவான், தான் மகன்கிட்ட சொல்லிட்டு போவான், டேய் இது இருக்கிறான் பார், இவன் மாமன்,
இவன் வந்து இவனுக்கு நமக்கு வந்து பகை, இவனுக்கு நமக்கு வந்து விரோதம், நீ அதனால் நீ அவன் வீட்டுக்கு போகிறதோ அவனை வந்து நீ எதிரியாகத்தான் நீ பார்க்க வேண்டும் என்று இவன் மரணிக்கும் போது அவன் பிள்ளைகிட்டத்தில் சொல்லிவிட்டு செல்வான் என்று அந்த நபித்தோழர் அறிவிக்கிறார். இப்போ இது அந்த காலத்து கான்செப்ட். அதே மாதிரி தான் இந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கும் உங்கள் வீட்டை சார்ந்த யாராவது ஒரு பெண்ணுக்கும் ஒரு சிறிய தகராறு, ஒரு சிறிய பிரச்சனை என்றால் அந்த பகையையும் அந்த விரோதத்தையும் நீங்கள் முற்ற வைத்து விட்டு உங்கள் வீட்டு பிள்ளைகளை அவர்கள் வீட்டுக்கு செல்வதில்லை, அவர்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் வீட்டுக்கு வருவதில்லை. இது ஒரு வாழ்க்கையா சகோதரிகளே? சொந்த பந்தத்தோடு, உற்றார் உறவினரோடு, தாய் வழி பிள்ளைகளோடு, தந்தை வழி பிள்ளைகளோடு சேர்ந்து கூட அமர்ந்து வாழ வேண்டிய, இன்பகரமாக கழிக்க வேண்டிய உங்கள் வாழ்க்கையை ஒரு சின்ன சின்ன காரணத்திற்காக வேண்டி தொன்று தொட்டு தொடர்ந்து நீங்கள் சண்டையிட்டு கொண்டு வாழ்வதோடு மட்டுமல்லாமல் உங்கள் சிறிய பிள்ளைகளிடத்திலும் இப்படியே நீங்கள் அவர்களையும் பகைவர்களாகவே நீங்கள் உருவாக்கி விடுகிறீர்கள் என்றால் எந்த அளவிற்கு இது பாவம் தெரியுமா சகோதரிகளே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொந்த பந்தங்களை பேணி வாழ்வதில் இந்த சமூக மக்கள் எந்த அளவிற்கு சமுதாய அக்கறை கொண்டிருக்க என்பதை ஒரு விஷயத்திலே சொல்கிறார்கள். உங்களில் யார் தன்னுடைய ஆயுளில், அதாவது தன்னுடைய வயசுல தன்னுடைய ஆயுளில் விஸ்தரிக்கப்படுவதையும் தன்னுடைய ரிசுக்கில் பரக்கத் வருவதையும் விரும்புகிறாரோ அவர் ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய சொந்த பந்தங்களோடு பேணி வாழட்டும் நபிகள் சொல்றாங்க. இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இருக்கிறீங்க, உங்களில் யார் தன்னுடைய ரிஸ்க்குன்னு சொன்னால் கணவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், நீங்கள் வீட்டில் செலவு செய்யக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீட்டில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய இந்த செலவினங்களாகட்டும், உங்கள் கணவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியமாகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் தர ரிஸ்க்குன்னு என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. ரஜக்குன்னு சொல்றீங்களா, அது ரஜக்கு கிடையாது, ரிஸ்க்கு. அது எப்படிமா சொல்லணும்? ரிஸ்க்கு. இந்த ரிஸ்க்குனா என்ன அப்படின்னா, அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய வாழ்வாதாரம் எப்படி வருது? கணவர் சம்பாதிக்கலாம், உங்கள் வீட்டு பிள்ளைகள் சம்பாதிக்கலாம், நீங்கள் யாருடைய கஸ்டடியில் இருக்கிறீங்களோ அவங்க சம்பாதிக்கலாம். அவ்வாறே அவர்கள் சம்பாதித்து உங்களிடத்தில் தரக்கூடிய நீங்கள் செலவு செய்கிறீங்களே, வெளிநாட்டிலேருந்து உங்களுடைய கணவர் பல ஆயிரங்கள் அனுப்புவார், அதை நீங்கள் செலவு செய்கிறீங்க. அப்போ நீங்கள் செலவு செய்வது உங்களுடைய ரிஸ்க்கு தான். உங்களுக்கு அவர் அனுப்பி வைக்கிறாரு, அதுவும் ரிஸ்க்கு தான். இந்த ரிஸ்க்கில் பரக்கத் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவ்வாறு உங்களுடைய ஆயுளில் விஸ்திரிப்புனா என்ன? ஆயுள் நீட்டிப்பு. நீங்கள் ரொம்ப காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று எண்ணினால் ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் சொந்த பந்தங்களோடு பேணி வாழட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வரக்கூடிய ரிஸ்கில் பரக்கத்து, அதாவது பரக்கத்துனா என்ன நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்முடைய பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்களில் ஒரு விடை தெரியாத வினாவாகவே ஒன்று இருக்கிறது சகோதரிகளே. அது எல்லார் வீட்டிலையும் உங்களுக்கே தெரியும். என்னது? என் கணவர் மாதம் எத்தனையோ ஆயிரம் அனுப்புகிறாரு, ஆனால் அது எதுவுமே பத்த மாட்டேங்குது. எவ்வளோ சிக்கனம் செய்தாலும், எவ்வளவு நம்ம செலவுகளை குறைத்தாலும் ஒரு சேமிப்பு என்பதே நம்மிடத்தில் இல்லாமல் வர்ற காசெல்லாம் எப்படி தான் வருது, எப்படி தான் போகுதுன்னே தெரியல. இப்படி எல்லா காசும் வர்ற வழி தெரியாமல் போய்கிட்டு இருக்குது என்று நீங்கள் புலம்புகிறீர்களா இல்லையா? இது என்னன்னா உங்கள் ரிஸ்கில் பரக்கத்தில்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது என்னன்னா, இப்போ எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு உங்களுக்கு பொருளாதாரம் வந்தாலும் உங்கள் கையில் நிற்காமல், உங்களால் சேமிக்க முடியாமல், அவ்வாறு நீங்கள் வாங்கி வைத்த பொருட்கு ஒரு பெரிய பலமும் ஒரு வளமும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏன் தெரியுமா உருவாகிறது? அந்த வீட்டில் வந்து சொந்த பந்தத்தோடு பேணி வாழ மாட்டாங்க. இது வந்து என்ன அர்த்தம்னா, இது வந்து நீங்கள் எப்படி நினச்சிடக்கூடாது, இது ஒரு அது எப்படி சொந்த பந்தத்தோடு பேணி வாழ்றதுக்கும் நம்முடைய ரிஸ்கில் விஸ்திரணம் வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இது வந்து இறைவன் தரக்கூடிய கிஃப்ட்டு. ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் அல்லாஹ் சொல்கிறாமா. இப்போ அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும்? எனக்கு தரக்கூடியவன் எல்லாம் இறைவன், எனக்கு தரக்கூடிய பொருட்களை தருபவன் இறைவன், என்னை செலவு செய்ய வைப்பவன் இறைவன், என்னை இந்த பொருட்களை அனுபவிக்க வைப்பவன் அல்லாஹ். இப்படின்ற எண்ணத்தோட லஇன் ஷக்கர்தும், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் இன்னும் அதிகமாக தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது எப்படி தருவான்? நம்ம சுக்குரு செய்கிறதுக்கும் அவன் நமக்கு தர்றதுக்கு என்ன சம்பந்தம்னா, நீங்கள் சுக்குரு செய்வதை அவன் நேசிக்கிறான், நீங்கள் நன்றி செலுத்துவதை அவன் நேசிக்கிறான், அதுக்கு பகரமாக உங்களுக்கு அவன். அதே மாதிரி தான் நீங்கள் சொந்த பந்தங்களோடு பேணி வாழ்வதை இறைவன் விரும்புகிறான். அந்த விரும்புவதற்கு பகரமாக என் அடியான் என்னுடைய பேச்சை கேட்டு, என்னுடைய கட்டளையை கேட்டுக்கிட்டு அவன் சொந்த பந்தங்களோடு பேணி வாழ்கிறான், அவன் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்கிறான், அதனால் நான் தரேன்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உங்களில் யார் தன்னுடைய ரிஸ்கில் பரக்கத்து வர வேண்டும் என்பதையும் தன்னுடைய ஆயுளில் நீட்டிப்பு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர்கள் தங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழட்டும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையிலும், ஒவ்வொருத்தருடைய தனி மனித வாழ்க்கையிலும் ஒரு பரக்கத், ஒரு இறைவனுடைய வளம் வேண்டுமானால் அதற்கு கட்டாயம் இன்றைக்கு சொந்த பந்தங்களை நாம் பேணி வாழ வேண்டும் சகோதரிகளே. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் செலவு செய்வதற்கு அதிக தகுதி பெற்றவர் யார் என்று சொன்னபோது உன்னுடைய உறவினர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரு? தாய், தந்தை, அதே மாதிரி நாம் பெற்ற பிள்ளைகள், தந்தையோடு பிறந்தவர்கள், தாயோடு பிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே, நான் யாருக்கு அதிகமாக செலவு செய்யணும்னு உங்க குடும்பத்துக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க குடும்பத்திற்கு செலவு செய்கிறீர்களா? முன்பின் தெரியாமல் நண்பன் அவனா ஒருத்த வருவான். உங்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்முடைய நிலைமைகள் அதற்காக நண்பர்களை